வணக்கம்பா. நெறைய பேர் போன வீடியோல 2, 3 சரி நெறைய பேர் இல்ல. கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க, "எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. டேங்க் ஃபீல் பண்றத பார்த்து ஃபீலிங்கா இருக்குன்னு." இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி? ஆ? இன்னும் பார்க்க வேண்டியது எம்புட்டு இருக்கு தெரியுமா? நெறைய நெறைய இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எமோஷன்ஸோட ரோலர் கோஸ்டர் தான். இனிமேல் தான் போக போக தான் கதையே இன்னும் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங்மா. இன்னும் நெறைய இருக்கு. ஓகே. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா கண்டிப்பா கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த சீரிஸ் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நீங்க அழுதுடுவீங்க. நானும் அழுதேன். ஓகே ஃபைன். ஸ்டோரிக்குள்ள போலாமா? லாஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் லவங்கி லவங்கி மூமெண்ட்டோட முடிச்சிருந்தோம். ஸோ அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ வந்து ட்ரெய்னர் காத்துல போய் நம்ம ஜங்குக்கு ஏதோ சொல்லியிருப்பாப்புல. ட்ரெய்னர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, "வாங்க வாங்க எல்லோரும் இங்கே வாங்க" அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட ஸோ எல்லா சோல்ஜர்ஸும் வராங்க. டேங் பார்க்குறாங்க, என்னடா நடக்கு, என்னடா பண்ணுறாய்ங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் வந்து கேதர் ஆகி நிற்க ஒன்று ட்ரெய்னர் தான் சொல்கிறாங்க, "உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ரொம்ப லக்கி டே. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து அனதர் செட் ஆஃப் ஸ்பேரிங் பண்ண போகிறீங்க. ஸ்பேரிங் வந்துட்டு ஒரு பாக்ஸிங் மாதிரி ஒரு மேட்ச். ஓகேவா? பாக்ஸிங் தான் அதுதான். அதுதான் ஆக்சுவலாக டேயாங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் ஜங்குக் பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த மேட்ச் நடந்துட்டு இருந்திருக்கும். அப்போ தான் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அனதர் செட் ஆஃப் ஸ்பேரிங் பண்ண போகிறீங்க. இந்த தடவை உங்களுக்கு வந்து பார்ட்னராக இருக்க போகிறது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட கேப்டன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா கேப்டன் வந்துட்டு ஸ்பேரிங்கில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே பயம். அல்ல எவன்டா போய் இவங்க கூட சண்டை போடுவான்ற மாதிரி தான் எல்லோரும் நின்றுட்டுருக்கு. ட்ரெயினில் இருந்துட்டு கேட்குறாங்க, யார் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தலைவனா டேயாங்கே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன். நம்ம தலைவனோட மைண்ட் வாய்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய லிசனர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆட்கள், எனக்கே தெரியும். உடனே யார் திரும்ப கை தூக்குனா போகம் தான் கை தூக்கியிருப்பாரு. நான் வரேன் அப்படின்ற மாதிரி கை தூக்கி எல்லோரும் யார் சாமி இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே போகாத இடத்துல அவர் மட்டும் வாலண்டியாக போகிறாரா, அதனால இனி வந்து ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோதான், மூஞ்சில் எரிஞ்சிட்டு இருந்த பல்ப் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா தலைவன் வந்து யாருமே தன்னை சூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மகிட்ட அவங்க சூஸ் பண்ணி சண்டை ரொமான்ஸ் பண்ணலான்னு யோசிச்சிருப்பாப்புல. ஆனால் அது நடக்கல அப்படின்றதுனால பாவம் குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஓகே ஃபைன் அப்பார்ட். இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச், அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது, ரொம்ப ஆக்ரோஷமாலாம் சண்டை போடக்கூடாது, நான் பெருசாக அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மேட்சே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்து சர்ப்ரைஸ் நடக்குது என்னென்னா, ஜங்குக்கு வந்து டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். பார்க்குற இடத்துல நம்ம போகம் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் நம்ம டயாங்கோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, அச்சோ இவங்க 2 பேருமா, இவங்க 2 எலியும் பூனையுமாச்சே, கண்டிப்பாக ஒத்துக்காது. யாருக்குமே ஜங்குக்கு போகம் மேலே கோபம் இருக்குது, ஜெலசி ஃபீலும் இருக்குது. அந்த நேரத்தில் இவங்க 2 பேத்துக்குள்ள மேட்ச் நடந்து, கடவுளே எதுவும் தப்பாக மட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வச்சுட்ருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக் நம்ம போகம் வந்து ஜங்குக் நினச்சதை விடவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. டக்குன்னு அடித்து தழுவுனி கீழே பக்கம் வச்சுருவாருப்பா. இன்னும் மேட்ச் முடியல அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்க, நம்ம தலைவனா என்னையே அடிப்பியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவனுக்கு ரொம்ப வேர்த்து போச்சா, அதனால் போட்டிருந்த சட்டையை கழட்டி தூக்கி வீசிடுறாப்புல. அவ்வளோதான், சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வாயில் லாரியே போகும் போல் அந்த மாதிரி பேன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம டயாங்கா ஐயோ இம்புட்டு அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி கண்ணை ஜங்குக்க விட்டு எடுக்கவே முடியல. ஸோ அவர் தான் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் போகமும் அவரோட சட்டையை கழட்டி தூக்கி வீச, இப்போ எல்லோரும் 2 பக்கமும் பார்க்குறாங்க. 2 பேருமே மஸ்குலர் பாடி, ஹைட்டு வெயிட் எல்லாமே. ஸோ யாரை பார்க்குறதுனே தெரில. ஆனால் நம்ம டயாங் கண்ணு நம்ம ஜங்குக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே மேட்ச் திரும்ப ஸ்டார்ட் ஆக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாகவே போகமோட இது ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு தான் ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ஜங்குக்கோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. டக்குன்னு நம்ம போகமை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி, உனக்கு டயாங்க பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க,
உடனே போகம் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் டக்குன்னு ஜங்குக்கோட கையை தட்டி விட்டுட்டு, இப்போ ஜங்குக்கு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் கிரிப்பை விட்டு எடுத்துகிட்டு நம்ம போகம் வந்து கீழே தள்ளி லாக் பண்ணி, நான் தான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டேன், எனக்கு தான் நீ ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போகம் வந்து ஜங்குக்கு அட்டாக் பண்ணி அவரை லாக் பண்ணி அது போகம் வந்து இப்போ பேசுகிறாங்க. ஆக்சுவலாக சீன் நல்லா இருக்குல்ல, யோசிச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். 2 பேர் மாற்றி சரி ஓகே ஃபைன், இப்போவே நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி போகம் கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஐப்ரோஸை மட்டும் ரைஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, நீ போகம் வந்துட்டு பிடிச்சா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 2 பேர்த்துக்குள்ளே வந்து 2 பேர்த்து பேசுகிறது 2 பேர்த்துக்கு மட்டும்தான் கேட்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ முன்னு பேசுகிறாங்க, வெளியில் யாருக்கும் கேட்கல, அவங்க சண்டை போடுறது மட்டும்தான் தெரியுது. ஸோ ஜங்குக்கு வந்து செம்மகண்டாயிடுது. டக்குன்னு மனுஷன் பிடிச்சி கீழே தள்ளி காலை பிடிச்ச வாரி டக்குன்னு கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்படியே டைம் அப் ஆகிடுது. ஸோ ஜங்குக்கு தான் கடைசியில் ஜெயிக்கிறாரு. ஸோ வந்து ஃபைட் முடிச்சதுக்கப்புறமா ஜங்குக்கு வந்து அவங்க கையை வந்து போகம் கொடுத்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேத்துக்குள்ளே என்ன வந்து இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. உடம்பை தாண்டி பேச்சா நிறைய அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து யாருக்குமே தெரில. ஆனால் போகமும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக கை கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி போக, ஆக்சுவலாக அந்த மேட்ச் முடிச்ச உடனே 2 பேரும் நடுவில் நின்று சண்டை போட்டிருப்பாங்க, எல்லோரும் சுற்றி நின்றுருப்பாங்க. ஸோ மேட்ச் முடிச்ச உடனே கீழே இறங்கி வந்துட்டு அவங்க வந்து தலையில் ஃபுல்லாக வந்து இல்லை வந்து வெட்டாக இருக்குது. ஸோ ஈரமாக இருக்குங்காட்டி அப்படியே தண்ணியெல்லாம் சொட்டிகிட்டு இருக்குது முடியல. ஸோ அதெல்லாம் வந்து ஜங்குக்கு தொடச்சிட்ருக்காங்க. நம்ம டேங் வந்து நேராக கொடுக்குன்னு ஜங்குக்கிட்ட தான் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து குட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் ஓகே தான், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங் வந்துட்டு அப்படியே நின்று ஜங்குக்கு எப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே பேசுறதை நினச்சி சத்தமாக பேசிடுறாங்க. ஜங்குக்கு வந்து திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜயாங் இருந்துட்டு அச்சிச்சோ மனசை உள்ளுக்குள்ளே பேசுகிற நினச்சி சத்தமாக பேசிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சு நகத்து கடிச்சிட்டு இருக்கேன். உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேங்கை பார்த்து சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்னை கண்ணாலேயும் முழுங்கினது போதும், அங்கே ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாரு, போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, உடனே டேங் இருந்துட்டு கண்டிப்பாக நான் போகணுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தெரியுமா, நான் எனக்கு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போய்க்கிறேன் நீ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக கேட்க, நீ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ கடவுளே என் பட்ட ஜிலேபி, இன்றைக்கி நீ பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது, நீ ஃப்யூச்சரில் சோல்ஜராக போகிறல்ல போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் இப்போ என்னை வந்து நெக் நேம் வச்சு கூப்பிட்டிங்களா, பட்ட ஜிலேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு டேங் கேட்க, ஏன் நல்லா இல்லையா, நீ என்னோட நான் எப்படினாலும் கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல வேண்டிய டேங் இருந்துட்டு நான் ஒன்றும் ஜிலேபி கிடையாது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து குதிக்கிறாங்க சந்தோஷத்தில். பட் வெளியில் எதுவுமே காமிச்சிக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளே கட்டுப்படுத்திட்டு வெளியில் வந்து ஃபேக்காக இருக்கோ வச்சுட்டு நான் ஒன்றும் ஜிலேபி கிடையாது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் போக, இப்போ டேங் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான், 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாரு. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியோ நீ நிஜமே பட்ட ஜிலேபிலாம் கிடையாது, நாட்டு சரக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டக்குன்னு டேங் வந்து திரும்பி ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி கத்த, உடனே 2 பேரும் அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேங் வந்து அப்படி ப்ளஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்டோரியில் இந்த இடத்துல வந்து லவ் அப்படிங்கிற ஒரு நிக் நேம் தான் வரும், மை லவ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிக் நேம் வரும். ஸோ அந்த மை லவ் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆகலை தமிழில் சொல்லும்போது. ஸோ அதனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் என்னோடய டைப்பில். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல, இந்த நிக் நேம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ வித் லவ், நீங்கள் லவ்னே நினச்சிக்கோங்க, ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. அப்புறம் இந்த நாட்டு சரக்கு அதெல்லாம் என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் வந்திருக்காது. ஓகே ஃபைன், உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி. டக்குன்னு வந்துட்டு ஒரு குரல் கேட்குது, ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. உடனே 2 பேரும் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு அழகான ஒரு பொண்ணு, ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ வந்து நாங்கள் பார்க்குறாங்க நின்றுட்டுருக்கு.
உடனே வந்து டேங்க் வந்துட்டு அது யாருன்னு தெரில. பட் ஜங்குக்கு அப்படி கிடையாது. உடனே இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நின்றுட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இப்போ மைண்ட் பண்ணலன்னா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணை தான் பார்க்குறாங்க, யார்டா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்க்க. உடனே வந்து ஜங்குக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் இது இது லீசா லீசா இது இது டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே லீசாவை பார்க்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இது அவர் சொல்ல வேண்டாம் தான், பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லோரும் பார்த்துட்ருக்கறனால சொல்லித்தான் ஆகணும். என்னென்னா டேயாங் இவங்க என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங்க்கு அவ்வளோதான், உலகமே நின்ன மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உலகமே நின்ன மாதிரி இருக்குது. பட் அவங்க ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைல் போக வைக்கவே இல்லை. யாரும் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது, இது பார்த்துடக்கூடாதுன்றதுனால சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து பெரிய யுத்தமே நடந்துகிட்ருக்கு அவங்களுக்குள்ள, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு ஹாய் ஆமாம் நான் தான் இவரோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி டேயாங்க்கு கை கொடுக்க. டேயாங்கு பொலைட்டாக கை கொடுத்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்ன ஜங்குக்கு வந்து நான் என்ன விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கேன்னா, ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி கொஷினோடு அப்படியே நின்றுட்டுருக்கு. இன்னும் ஜங்குக்கு வந்து அந்த இடத்த விட்டு போக வேண்டாம், டேயாங்கிட்ட வந்து பேசணும். பட் அந்த இருக்கிற சூழ்நிலையில் அவர் இப்போ போய்தான் ஆகணும். ஸோ ஒரு வழி கிடையாது. அதனால் வந்துட்டு லீசா கூப்பிட, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட லீசா கூட வந்து ஜங்குக்கு அப்படியே போயிடுறாங்க. நம்ம டேயாங்க அந்த இடத்துல நின்று அப்படியே மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போன மாதிரி அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. கைஸ் வெயிட், ஓகேவா? ஃபுல்லாக கேளுங்க, மனசு உடஞ்சி போயிடாதீங்க, ஃபுல்லாக கேளுங்க, ஓகே? இப்போ புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஹெவி சீன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த லவ்ங்கிற நிக் நேமை கொஞ்சம் மாற்றி சிரிக்க வச்சேன். அதுக்கப்புறமா இந்த சீனை சொல்லிக்கலாமேன்னு. ஸோ வந்து ஓகே, பேக் டு த ஸ்டோரி போகலாமா? ஸோ இப்போ வந்து சன்செட் ஆகக்கூடிய டைம். அப்போன்னா என்ன அர்த்தம், அவங்க ட்ரைனிங் முடிகிற அந்த டைம் அது. ஸோ வந்துட்டு டேயாங் நம்ம நம்ஜூன் வந்து அப்படியே ஒரு ரூம் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம நம்ஜூன் வந்து அங்கே போகிறாங்க. ஸோ நம்ஜூனோட கண்ணுக்கு ஒருத்தங்க தெரியுறாங்க, வேறு யார் கிடையாது, நம்ம டேயாங் தான். டம்மியில் வந்து அவ்வளோ கோவமாக குத்திட்டு இருக்காங்க. ஸ்பேரிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டம்மியில் அவ்வளோ ஆக்ரோஷமாக குத்திட்டு இருக்காங்க. நம்ஜூனுக்கு பார்க்கவே ஒரு நிமிஷம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்று கிட்ட போயிட்டு டேயாங்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒன்று டேயாங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. நீ ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன் நம்ஜூன் யாங் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ஜூன் வந்துட்டு பார்க்குறாங்க. டேயாங்கோட கண்ணு வெளிச்சத்தில் படும்போது அப்படி கிளிட்டர் ஆகுது, அப்படியே ரெட் கலரில் அப்படி வீங்கி போயிருக்கு. டேயாங் அழுதுட்ருக்காரா? எஸ். ஆனால் வந்து வெளியில் காமிச்சிக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ டேயாங் நம்ம நம்ஜூன் வந்துட்டு சொல்கிறாரு, டேயாங் இது டைம் ஃபார் ரெஸ்ட், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு இல்லை எனக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், எனக்கு ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நம்ஜூனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. சரி ஓகே, உனக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு, சரியா நான் வெளியில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு போயிட்டு கதை படிச்சுட்டு அவர் போகிறாரு. ஸோ டேயாங் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கட்டும்னு. ஸோ இப்போ இந்த ஹோல் ரூமில் நம்ம டேயாங் மட்டும்தான் இருக்கார். இப்போ யாருமே கிடையாது அவர் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் மனுஷன். அப்படியே முட்டிக்கால் போட்டு கீழே உட்காந்து கதறி அழுகிறாரு. அவரோட கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. கண்ணில் தண்ணி நிற்காமல் வந்துட்டுருக்கு. கதறி கீழே கிரவுண்டில் அப்படியே உட்காந்துடுறாரு. உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. நான் அவ்வளோ பெரிய முட்டாள் தான் டேயாங்க, நீ முட்டாள் தான். உனக்கு தான் தெரியும்ல எதுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி உன் மனசை உடச்ச ஒருத்தனுக்கு திரும்ப செகண்ட் சான்ஸ் கொடுக்க எப்படி மனசு வந்துச்சு டேயாங்? ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்துற? நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த? எதுக்கு வந்த? உன்னோட வேலை என்ன? அவரை லவ் பண்ணுறது நம்ம பிளான்லேயே இல்லையே டேயாங். அப்புறம் எதுக்கு டேயாங் லவ் பண்ண? எதுக்கு லவ் பண்ண? முதல்ல அந்த அவனுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, ஃபியான்சி வச்சுட்டு என்ன கிஸ் பண்ணான் அவன்.
அருகருப்பா இருக்கு. ச்சீ, இப்படிப்பட்ட ஒருத்தரை யாரா லவ் பண்ண? ச்சீ. எவ்வளோக்கு எவ்வளோ காதலிச்சேன்னு அதை விட அதிகம் அடியோட வெறுக்கிற எனக்கு புரியல. அவ்வளோதான். டேங் முடிஞ்ச அளவுக்கு அழுது முடிச்சுட்டு இதுக்கு மேலே தன்னால் அழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அப்படியே எந்திச்சு வெளியில் வராங்க. ஸோ அவங்க தலை வலிக்குது, அது மட்டும் கிடையாது, குத்திகிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க கையிலலாம் ரத்தம் வருது. அதுவே அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப முடியலை, தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, உடம்பே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப யோசிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஃபைன், நம்ம அப்படியும் நீங்கள் தூங்க போகிறது கிடையாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி ட்ரெயினர் ரூமுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஸோ போகும்போது தான் பார்க்குறாங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் குரூப்பாக நின்று குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. டேங்க் வந்து என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு போய் இந்த க்ரௌட் கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் அப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அதுலேருந்து ஒரு ட்ரெயினர் நம்ம டேங்கை பார்த்துட்டு, அதுவா உனக்கு தெரியாதா, கேப்டன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன? கேப்டன் ஜியோனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்போ, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜென்ரல் இங்கே வந்திருந்தார். அவர் நம்ம கேப்டனை வந்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டாரு. உடனே கேப்டனும் உள்ளே போனார். வெளியில் வரும்போது அவர் கன்னத்துலலாம் அரைஞ்ச தடம் தெரிஞ்சுது. மேபி ஜென்ரல் வந்து அவரை அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஹானை வந்து கொண்டுட்டதா, ஹான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹெட்டு இந்த கேம்புக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், மறந்துருப்பீங்க. ஸோ வந்து அவர் வந்து கொண்டுட்டதாக சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்துட்டு அவ்வளோதான், உலகமே ஒரு நிமிஷம் நின்றுடுது. அடுத்தடுத்து என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியலை. ஓகே ஃபஸ்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். டேங் அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்லை, குடுன்னு வெளியில் தான் ஓடுறாங்க. பட் இன்றைக்கி வந்து அவங்க வெளியில் போகக்கூடாது, ஆஸ் பர் த ரூல்ஸ் அவர் வெளியில் போகக்கூடாது. பட் இருந்தாலும் ஓடுறாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போய் நிற்குது அவங்க கால். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் அவங்க அம்மா எல்லோரும் இருக்காங்க, அப்பா எல்லோரும் இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்டா இப்போ வந்தால் இப்போ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. ஸோ அவங்க அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. டேங் நீ நேற்றுக்கு இங்கே வர அப்படின்னு பேச முடிக்கிறதுக்குள்ளே டேங்கால் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவரோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் இப்படி தான் உங்கள் அதிகாரத்தை கொச்சப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி டேங் கத்து. ஸோ வந்து ஜெனி வந்து மேலே இருப்பாங்க. என்னடா சத்தம் கேட்குதுன்ற மாதிரி கீழே இறங்கி வர டேங் வந்து அப்படி அழுக கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சு, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கிட்டே வந்து கேட்கணும். டேங் வந்துட்டு சொல்லுங்கள், இப்படி தான் உங்கள் அதிகாரத்தை கொச்சப்படுத்துவீங்களா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணலை, தூக்கி பிடிச்ச வேறு ஜெயிலில் போட்டிங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கத்த. உடனே அவங்க அப்பாவுக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காக இருக்குது, அப்படி பேச மாட்டானே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி. உடனே அவங்க அப்பா வந்து ஆன்சர் பண்ணுறாரு, அதுவா அதெல்லாம் வந்து நல்ல ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. உனக்கு தெரியுமா, அவரோட யூனிஃபார்ம், அவர் பேர் போட்ட யூனிஃபார்மில் பிளட்டோடு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ரத்தக்கடியோடு எடுத்திருக்காங்க. ஸோ இதுவே போதும், அவர் தான் ஹானை கொண்டாருன்னு நிரூபிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சூப்பர்ப்பா சூப்பர், உங்களுக்கு தெரியுமா அந்த பிளட் கண்டிப்பாக வந்து ஹானோட பிளட்டு தான் அப்படிங்கிறது. ஏன்னா டேக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு வந்து அன்றைக்கி பிரசவம் பார்த்தார் இல்லையா, அது அப்போ வந்து ரத்தக்கரை அது. ஸோ அது ஹானோட ரத்தக்கரை கிடையாது. ஸோ நம்ம டேயாங்க்கு தெரியும். ஸோ டேயாங் கேட்குறாங்க, அது ஹானோட ரத்தக்கரைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க, அவங்க அப்பா அப்படியே பார்த்து அப்படியே கொஞ்சம் ஷாக்கில் நின்றுட்டு இருக்காரு. மயிர தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு டேயாங் பார்த்து பேச, அப்பா கிட்ட எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்ட. ஆனால் டேயாங் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. ஒன்று அவங்க அப்பா சொல்கிறாரு, டேயாங் இது டைம் ஆச்சு, தயவு செஞ்சு திரும்ப கேம்புக்கு போய்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் டேயாங் வந்துட்டு மயிர போவேன், அதெல்லாம் போக மாட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும், அவரு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. சப்புன்னு கண்ணத்தில் ரப்பு விழுகுது. டேயாங் போய் அப்படியே கீழே தரையில் போய் விழுந்துடுறாங்க. அடித்தது அவங்க அப்பா தான், தரையில் போய் விழுந்துடுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, கேம் உங்களுக்கு என்ன அடிக்காத உரிமை இருக்க தவிர என்னோட குழந்தைங்களை அடிக்காத உரிமை இல்லை, என் குழந்தைய வந்து அடிக்கல விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு அவங்க வந்து அப்படி கவர் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, நான் ஜெயிலுக்கு போகணுமா, இப்போ நீ ஜெயிலுக்கு போவேன், நான் உன்னோட அப்பாடா, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத ஒன்று நான் கேட்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்கோட பின் முடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை பிடிச்சி இழுத்து மேலே தூக்கி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. தரன்னு இழுத்துட்டு போய் கீழே மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. அவங்க அம்மா தான் ஓடி போய் டேங் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு டேங் வந்துட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு,
நீ எதுவும் பேச வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஜெனிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜெனி டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா அவங்கள அடிக்கிறாங்களா, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு அது அவங்க அம்மாவுக்கு என்னென்னா சொல்லி ஃபேமிலி கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எந்த வார்த்தையுமே கிடையாது சொல்கிறதுக்கு. அவங்க அமைதி அப்படியே இருக்க உடனே வந்துட்டு யோங்கி தான் வந்து இருக்கிறதுலே பெரிய பையன். ஸோ அவர் தான் வந்துட்டு அவங்க அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பட் அவரையே அவரால் வந்து பார்த்துக்க முடியல. அவங்க அப்பா அடியிலேருந்து அவரையே அவரால் தடுத்துக்க முடியல. எப்படி ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்? ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ வந்து ஜெனிக்கெலாம் அவங்க அப்பா மேலே வந்து இம்ப்ரெஷனே போயிடுது. ஸோ எல்லாருமே இப்போ அவங்க அப்பாவை வந்து ஒரு வில்லனாக தான் பார்க்குறாங்க. ஸோ டேயாங் வந்து எப்படியாவது தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஜெனிக்கு சொல்கிறான், வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவங்க அம்மா வந்துட்டு இல்லை நீ படித்து முடிக்கணும், யூஎஸில் உன்னோட ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் யோசிக்கணும், இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிறது தான் சேஃப் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல. ஸோ இந்த ஃபேமிலிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேயாங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே நாளில் நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்குது அவருக்கு. ஓகே ஃபைன், இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஐநோ ரொம்ப ஹெவியான ஒரு பார்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பார்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, ஆனால் முழுசாக கேளுங்க, கேட்காம பாதியில் போயிடாதீங்க. ஸோ முழுசாக கேட்கலன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். என்னமோ இன்னைக்கு எனக்கே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. பாய்.